वसुदेव सुतं देवं चाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं इति विष्णुस्तथावारो नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं जगत् இந்த ஜாதகம் தான் பார்க்கணும் சொன்னேன் இல்லையா நீங்க இன்னைக்கு 23rd ஏப்ரல்? ஆமா, அதான் 53 54 டேஸ் 55 டேஸ்க்குள்ள ஆயிருக்கு இல்லையா? ஆமா, சின்ன குழந்தை தான், குழந்தை இன்ஃபேன்ட் தான், நியோனேட். சோ ஜெனரலா என்ன சார் தோன்றது இது பார்த்தா? நான் இப்பதான் திறந்தேன். சிம்பிளா பாக்குறோம். லக்னாதிபதி சந்திரன் அவர் உச்சமா இருக்கார். அவர் 11ஆம் வீட்டுல இருக்கார். அது அவர் கூட சுக்கிரன் சொந்தம் வீட்டுல இருக்கார். லக்னாதிபதி கூட ஆட்சி. ஆயுஸ்தானம் வந்துட்டு சனி. அப்போ ஆயுஷ் நல்லா இருக்கும் குழந்தைக்கு. ஆமா. 4ஆம் ஸ்தானம் சுகஸ்தானம், அதுல கேது இருக்கார். ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் தோணுது. ஆனா அது வந்துட்டு சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் வந்துட்டு அவரும் சொந்த வீட்டுல இருக்கார். பின்ன 1 5 வந்து மங்களன். அது கொஞ்சம் பிரச்சனை மாதிரி தோணுதுன்னா மங்களம் வந்துட்டு மறைவில் இருக்கார். 5 பூர்வ புண்ணியம். அண்ட் அதுல சனி பார்வை இருக்கு, 10ஆம் பார்வை. 5 நீங்க 1 5 9 சொல்லுவேளே. 9 வந்து குரு. குரு 10ஆம் வீட்டுல இருக்கார். அவர் கேந்திரத்துல இருக்கார். ஆனா அவர் கூட இருக்கிற வேற ஆட்காருன்னா அப்படி பகை கிடையாது. சூரியன் வந்துட்டு அவர் வந்துட்டு உச்சமா இருக்கார். புதன் இருக்காரு அங்க, குரு. இவ்வாறு அப்படி பகை தோணலே இருக்கு. ராகு இருக்கு. ராகு கொஞ்சம் பகைவான்னா சொல்லலாம் சூரியன் கூட. பட் சூரியன் உச்சமாயிடுறாரு. ஆமா, சூரியன் உச்சமாயிடுறாரு. அப்ப அவ 3 பேர் இருந்தா அவளோட தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, சூரியன் உச்சமாயிடுது. பிளஸ் வந்து கேத்துவும் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணாது. ஏன்னா எல்லாமே கேத்துவ பாத்துறது. மெயினா குரு பாத்துடுறாரு கேத்துவ. குரு பாக்குறாரு. கரெக்ட். 7ஆம் பார்வை எல்லாமே சூரியன், மெர்குரி, ஜூபிட்டர் 3மே பாத்துடுறது கேத்துவ. இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த குழந்தை எதுக்காக அட்மிஷன் ஆகிருக்கு அப்படின்னா வந்து சீசர்ஸ்க்காக நியோனேட் என்ன சொல்லுவாங்க, இதுக்காக ஃபிட்ஸுக்காக அட்மிட் ஆயிருக்கு. என்ன காரணமா இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ரீசன், ஹெல்த் இஷ்யூஸ். ஆயுசுக்கு குறை இருக்கா இல்லையா அது நம்ம பாத்துக்கணும். இல்ல, ஆயுசுக்கு இல்லையே. சனி இருக்காரு 8ஆம் வீட்டுல, சொந்த வீட்டுல இருக்காரு. ஆயுசுக்கு குறை இல்ல. அது ஒண்ணு. அது என்னதான் இந்த கிரகங்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் நடக்கிற தசை என்னன்னு பாத்துக்கணும் முதல்ல. சந்திர தசை. அந்த சந்திரன் உச்சமாயிடுறார். லக்னாதிபதி அவர் தான். ஆமா, அவர் தான். லக்னாதிபதி அங்க இருக்கார். சுகாதிபதி சேர்ந்து இருக்கார். ஆமா, இருக்கு. சுகாதிபதி. ஆமா, உபத்திரவம் செய்யக்கூடிய காம்பினேஷன் இல்ல இது. இல்லவே இல்லை. ஆமா. சோ நம்ம வந்து இது ஆயுசுக்கு குறை இல்ல இல்லையா? இப்போ நம்ம இல்ல தைரியமா சொல்லலாம். இன்னொன்னு வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது, இது வந்து டெம்பரவரியா பர்மனண்டா கிரானிக்கா இருக்குமா, இல்லைன்னா வந்து இது ஒரு சும்மா ஒரு சேஷ்டையை காமிச்சிட்டு போயிடுறதா அப்படிங்கறத பார்க்கணும். இதை வச்சு பார்க்கலாம் ஏன் வந்து முதல்ல. இப்போ ஒரு மினிட். அந்த தசை இப்போ வந்து சந்திர தசை நடக்கிறது. அது ஏதோ புக்தி பாக்குறது ஜஸ்ட் ரொம்ப ஈஸி. இந்த ஜாதகம் சந்திர திசையில இப்போ என்ன நடக்கிறது குழந்தைக்கு? சனி புத்தி அப்படிங்கிறப்ப அந்த சேஷ்டைகளை காட்டுறது. பிறந்தது சனி புத்தியில பிறந்திருக்கு. அப்ப பிறந்ததுல இருந்து குழந்தைக்கு சீதளம் ரிலேட்டட் இப்போ என்னதான் எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கா. இது அவளுக்கு சும்மா நான் இது டீட்டெயிலா எப்படி வாங்குறதுன்னா, நான் டாக்குமெண்டேஷன் பண்ணணுங்கிறதுக்காக வாங்கிக்கிறது. இதெல்லாம் அவளுக்கு வந்து ஏதோ சரி டாக்குமெண்டேஷனுக்காகன்னு கொடுத்துடுறது. அவளும் நம்ம இது ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறது. சோ இவ எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருக்கு. இந்த குழந்தைக்கு எடுத்தாலுமே கட்டாயம் நார்மல்னு தான் வரும். நம்ம தீர்மானமாவே சொல்லலாம். ஏதோ டெம்பரரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஆமா, அந்த சனி புத்தி இருக்கிற வரைக்குமே 2023 9ஆம் மாசம் வரைக்கும் இன்னொரு 3 மாசம் சளி தொல்லை, இருமல், இந்த பிராங்கோலைட்டிஸ், பிராங்கோனிமோனியா ஸ்பெசிபிக்கா
நியூரோ சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி சேஷ்டைகள் காட்டும். அதுக்கப்புறம் புதன் வந்துரும். ஆமா, அதுக்கப்புறம் புதன் புக்தி. ஆமா ஆமா. சரி, இப்ப மங்களன் 12ல மறையறாரு இல்லையா? மறையறார். அப்ப மங்கள தோஷம் சொல்லலாமா? அதான் மங்கள தோஷம்னு சொல்லலாமா, அது ஒண்ணு சொல்லணும் நீங்க. அப்புறமா அந்த அடுத்து வரக்கூடியது மங்கள தசை தானே, சூரியன் சந்திரன் முடிஞ்சு அங்காரக தசை தானே வரப்போறது. ஆமா, அங்காரக தசை. சோ அந்த அங்காரக தசை எப்படி இருக்கும்? பாதகமா இருக்குமா சாதகமா இருக்குமா? அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்காரகம் 5ஆம் வீடு அதிபதி. அப்போ நீங்க சொல்லுவேன், இப்போ லக்னாதிபதி 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் அண்ட் நம்ம பாக்கியஸ்தானாதிபதி, அவ ஜென்ரலா ஹெல்ப் தான் பண்ணுவா. ஆனா இங்க அவர் மறைவில் இருக்கார். அவர் மறைவில் இருக்கார் அண்ட் சனி பார்வையும் அவர் மேல 10ஆம் பார்வையில அங்க சனி பார்வை அந்த பூர்வ புண்ணியத்துல வருது. அவரோட வீட்டுல வரதில்லை, அவர் 5ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப அதான் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா 10ஆம் பார்வையா சனி 10ஆம் பார்வையா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு. பகை இல்லையா அது? ஆமா, பகைதான். அவரை பாக்கல, மங்களன்னு பாக்கல, அந்த இடத்த பாக்குறாரு. சரி, அதை விட்டு. சோ இப்போ மங்கள தசை எப்படி இருக்கும்? எத்தனாவது வயசு வரைக்கும் மங்கள தசை இருக்கு? இப்போ கரெக்டா ஒரு 2 வயசு வரைக்குமே சந்திர தசை நடக்கும். ஒரு 8 வயசு வரைக்கும் இருக்கும். 34 வரைக்கும் 34 இல்லையா? 34 வரை 10 வயசு 11 வயசு 11 வரைக்குமே. அது ஏஞ்செல்லாம் மகாதசை தான், ராகு எல்லாம். அடுத்து ராகு தசை 18 வருஷம் 17 வருஷம் இருக்கு. இப்போ இந்த மங்கள தசை எப்படி இருக்கும்? 10 வருஷம் வரைக்கும். சனி பார்வை, சனி 7ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திலே இருக்கு. அப்போ நீங்க சொல்லுவேன் அந்த 2ஆம் வீடு தானே குடும்பம். அங்கேயும் கொஞ்சம் அது பகையாதான் பாக்குறாரு. அது பகை வீடு, அது ஒரு சூரியன் வீடு. ஆனா சூரியன் நல்லா இருக்கார். ஆனா அப்போ அவர் எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்தலாம். அவர் உச்சமா இருக்கார். ஆனா அந்த சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அண்ட் அந்த சனி பார்வை 3ஆம் பார்வை அந்த சூரியன் 10ஆம் வீடு நிலை இருக்கு. ஆமா. இப்ப மங்கள தசை எப்படி இருக்கும்? மங்கள திசை நன்னாவே இருக்கும், ஒன்னும் பாதகம் கிடையாது. 12ல மறைஞ்சாலுமே. ஏன் அப்படின்னா பரிவர்த்தனை ஆயிடுறார். யாரு கூட? புதன் கூட. புதனும் மங்களனும் பரிவர்த்தனை ஆயிடுறது. பரிவர்த்தனை அப்படிங்கிறப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்றது அப்படின்னா, 2 பேரும் ஏமாத்தி உக்காந்துட்டா இப்படி பாருவாளா அப்படி எடுத்து. இல்ல என்ன சொல்றேன், நீங்க கிடைக்கல உங்க இன்டர்நெட் கொஞ்சம். ஹலோ, கேக்குறதா சார்? கேக்குறது. பரிவர்த்தனை கரெக்ட், பரிவர்த்தனை நான் பார்க்கவே இல்லை. நம்ம என்ன கான்செப்ட்ல பாக்குறோம்னா, பரிவர்த்தனை ஆயிடுச்சுனாவே அது மியூச்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கிரகங்கள் போயும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். ஒரு சில ஜோதிஷ பாப்பான்னா அந்த கிரகமே இடம் மாத்தி இருக்கிற மாதிரி அவ அசியூம் பண்ணிப்பா. இப்போ மங்களனுக்கு பதில் அங்க புதன் இருக்கிறதாவும், புதனுக்கு பதில் மங்களன் இருக்கிறதாவும் அவ அசியூம் பண்ணிப்பா. ஓஹோ, அப்படியே கெடுக்காது அப்படிங்கிற மாதிரி. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். தெரிஞ்சது. நம்ம அது மியூச்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடும். அப்படிங்கிறதா மங்கள தசை ஒன்னும் பாதகம்லாம் ஒன்னும் பண்ணாது. பரிவர்த்தனை சொல்லலாமா? ஆமா, கிடையாது. பரிவர்த்தனைனால. ஆமா, மங்களன் அங்க இருக்கிற மாதிரி. பரிவர்த்தனைனால தானே செவ்வாய் தோஷம் இல்லை. ஆமா, பரிவர்த்தனை ஆயிடுறதுனால இல்லை. அது ஒண்ணு. இல்ல உங்க சவுண்ட் அடிக்கடிக்கு போறது. சொல்றேன்னா 12 உங்க சவுண்ட் கேக்குறது. கேக்குறது. கேக்குறது பட் சிலப்போ கொஞ்சம் ஆகுது. சார் கேக்குறது. லோவா இருக்கோ வாய்ஸ்? இல்ல லோவா இல்ல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குற சமயத்துல இப்போ இல்ல
மைக்ரோஃபோன் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். இப்ப வராமிஹிரர் அவரோட இப்ப கேக்குறதா சார்? வராகமிஹிரர் பிருகத் ஜாதகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு, நிறைய எழுதியிருக்காரு. அதுல பிருகத் ஜாதகம்ங்கிற கிரந்தத்துல அந்த 12 கட்டத்துல மேஷம் டு மீனம் எதுலயா இருந்தாலும் 4 கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்து, 4க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்து அதுல ஏதோ ஒண்ணு உச்சமா இருந்ததுன்னா அந்த ஜாதகம் சன்னியாசியினுடைய ஜாதகம்னு நம்ம ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்து வராகமிஹிரர். ஆனா இன்னொரு கிரந்த தமிழ் கிரந்தத்துல என்ன இருக்குன்னா ஸ்பெசிபிக்கா 10ஆம் இடம்னே சொல்லி இருக்கு. 10ஆம் இடத்துல லக்னத்தில இருந்து 10, அது எங்க வேணா இருக்கலாம், மேஷம் டு மீனம். லக்னத்தில இருந்து 10ல 10ஆம் இடத்துல 4 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து ஒண்ணு உச்சமா இருந்ததுன்னா அது சன்னியாச ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல விதிவிலக்கு என்ன அப்படின்னா அமாவாசை பிரமல பிறந்தது, சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கும். இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஜாதகங்கள்ல பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து அவளுக்கு வந்து மனசுல வந்து கொஞ்சம் இச்சைகள் அதிகமாவே இருக்கும். ஆப்போசிட் செக்ஸ் மேல, ஜெண்டர் மேல, ஆப்போசிட் ஜெண்டர் மேல கொஞ்சம் அட்ராக்ஷன் அதிகமாவே இருக்கும். பிளஸ் வந்து கல்யாணத்து மேல ஆசை அதிகமா இருக்கும். அவ வந்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பா. அதாவது சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்ததுன்னா. இவரோட இல்லையே, இந்த ஜாதகருக்கு கிடையாது. இந்த ஜாதகத்துல அப்படி இல்ல, ஜெனரலா சொல்றேன். சூரியன் சந்திரன் இன்னொரு 2 சேர்ந்து இருக்குன்னு வைங்கோல, அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா இந்த ஜாதகத்தை ஒண்ணு உச்சமா வேற குடும்ப ஸ்தானாதிபதி தான் உச்சமாகிறார். ஆமா ஆமா, குடும்பஸ்தானாதிபதி தான். ஆமா, குடும்பஸ்தான உச்சமா. இன்னொன்னு பாருங்க, சனி பாக்குறார் குடும்பஸ்தானத்தை. ஆமா, சனி பாக்குறார். 3ஆம் பார்வையா ரிவர்ஸ்ல பாக்குறார். கேத்து பாக்குறார் 3ஆம் பார்வை. கேத்து ரிவர்ஸ் பார்வை 3ஆம் பார்வை கேத்து. அப்ப மங்களன் கலத்திரகாரகன், மங்களன் மறை கலத்திரகாரகன். ஆமா ஆமா, கலத்திரகாரகன் மங்களன். பரிவர்த்தனை எடுத்துட்டா கூட மங்களன் மறை. இல்ல இல்ல சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, தெரியல என்ன பண்ணணும். ஹெட்போன் மாத்திட்டு வரேன். கேக்குறது இல்ல. சார் இப்ப கேக்குறதா? this is much better. சார் கேக்குறதா? கேக்குறது நன்னாவே கேக்குறது சார். ஆனா இந்த எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். நம்ம இந்த மங்களன கலத்திரக்காரர்கள் சொல்றோமா சுக்கிரனை சொல்றோமா? சில பேர் 2 பேரே சொல்றோம். அதனால ஆமா, அந்த இடத்தை பொறுத்து. அடுத்த பொறுத்துன்னா ஐஸ்வர்யக்காரகன் சுக்கிரன். ஆமா, கலத்திரக்காரகன் மங்களன். அச்சா, ஜெனரலா அப்படிதான். கலத்திர தோஷம்ங்கிறது மங்களனை பார்த்து தானே சொல்றோம், செவ்வாய் தோஷம். ஆமா, அதான் கரெக்ட் கரெக்ட். ஓ, அப்ப இந்த குழந்தைக்கு சன்னியாசி யோகம் இருக்கு சொல்றோம் நம்ம. அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து இது வந்து குழந்தை வந்து முஸ்லீம் குழந்தை, பொன் குழந்தை. ஓ, அவள்துல வந்து கல்யாணம் ஆகாம இருந்தா அது வந்து ஹராம்னு சொல்றது உண்டு. கட்டாயம் கல்யாணம் செஞ்சே ஆகணும். ஆமா. ஸோ அவள் ஏதாவது செஞ்சா கூட கொஞ்சம் பற்று இல்லாம இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு அப்படி ஆகலாம், மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி 8ல மறைஞ்சிடுறாரு. ஆமா, 7ஆம் இடத்து அதிபதி 8ல மறையார் சனி.
அண்ட் ஆமா கரெக்ட் தான். கரெக்ட். ஆமா. இப்போ அப்படிங்கிறப்போ இது நம்ம அது அது நம்ம அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ நம்ம ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் ரிலேட்டட் அப்படின்னு வர்றப்போ அந்த சனி இவர சந்திர தசையில சனி புத்தி அப்படிங்கறது அதனால நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொண்டு டெம்பரரியா வர்றது. இருக்கு, அவ்வளவுதான். ஆமா ஆமா. காம்ப்ளிகேஷன் இல்ல, சனி புத்தி 9ஆம் மாசம் முடிஞ்சிட போறது. அக்டோபர் ஆச்சுன்னா கொஞ்சம் நார்மலாவே ஆயிடும் குழந்தை. அக்டோபர் ஆர் நவம்பர் இந்த வருஷத்தோட அந்த தொந்தரவு தீந்துரும். ஆயுசுக்கு பிரச்சனை இல்லை, ஞானமும் நன்னா இருக்கும். குரு பார்வை இருக்கு கேத்து மேல, புத ஆதித்ய யோகம்னு இருக்கு. குரு ஆனா நீங்க சொல்லிருக்கேன் இந்த புத ஆதித்ய யோகம் வேற கிரகங்கள் இருந்தா சொல்ல முடியாதுன்னு. நீங்க ஒரு வாட்டி சொன்னேன் 2 தான் இருந்தா தான் சொல்லணும், வேற யாராவது கூட இருந்தா அது அப்படி சரியா அப்படி பர்ஃபெக்டா சொல்ல முடியாது சொல்லிருக்கேன். இல்ல இல்ல பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த காம்பினேஷன் நம்மளுக்கு மாறிடுறது இல்லையா. இங்க அதான் இருக்கிறது வந்து குரு இருக்கார், குரு இல்லாம ராகு இருக்கார். அப்படிங்கிறப்போ அது நம்ம கொஞ்சம் பார்க்கணும், இந்த ராகு யார் சாரத்தை வாங்கியிருக்கா. இப்ப குரு இருந்தா எல்லா தோஷமும் நம்ம நிவர்த்தி அப்படின்னுறோம் இல்லையா. ஆமா ஆமா. இப்ப இந்த இடத்துல அப்படிங்கிறப்போ குரு சேர்க்கை ஆயிடுறது. ராகு வந்து யோக காரகன் 10ல இருக்கார். அப்படிங்கிறப்போ ஜீவனத்துக்கு குறை இருக்காது, எப்படி இருந்தாலும் சரி ஜீவனத்துக்கு குறை இருக்காது. யோகமா இருக்கும், நல்ல கைடன்ஸ் இருக்கும், ஸ்டடிஸ் நல்லா இருக்கும். அந்த இன்னொரு ஹாரோஸ்கோப் ஒண்ணு முன்ன அனுப்பிச்சிருந்தேன்ல சார். ஆமா ஆமா, தொடக்கிறேன். நான் போட்டுனேன் இது ஜஸ்ட் ஒன். இதான் நீங்க போட்டுங்க. இதுதானே? ரைட். இது உங்களோட கெஸ்ஸிங் என்ன சார்? இது நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். இது ஜஸ்ட் நான் போட்டு வச்சிருந்தேன், சொல்றேன். இது இவரோட மேல் சைல்டு தான், பையன் தான், மேல் சைல்டு. லக்னாதிபதி சுக்கிரன். அங்க இந்த குழந்தை ஒண்ணு நார்மல் டெலிவரி. இவன் அந்த குழந்தையும் அது என்ன பாதம் இருக்கு? லக்ன பாதம். அந்த குழந்தை, அந்த பாய் குழந்தை பார்த்தோம் இல்லையா, முஸ்லீம் குழந்தை, க்ளோஸ் பண்ணியாச்சோ? இல்ல க்ளோஸ் பண்ணல. இதுதான் லக்னம் பாதம் வந்து 2ல இருக்கு இல்லையா. இந்த பக்கம் நவாம்சத்துல பாருங்க, நவாம்சத்துல லா லா அந்த அசெண்டிங் இது போட்டிருக்கு இல்லையா, 10ஆம் இடத்துல பாருங்க, 10 நம்பர் போட்டதுல. ஆமா ஆமா கரெக்ட். அது 2ஆம் பாதம் தான் இல்லையா. நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம் 1 3 அப்படிங்கிறது வந்து ஆண் ஆண். அந்த லக்னம் வந்து 1ஆம் பாதம் 3ஆம் பாதத்துல இருந்தா அது வந்து ஒரு மேல், 2ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல இருந்தா அது ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி 2ஆம் பாதம் சொல்றேன் எனக்கு புரியல. நம்ம அதை எடுத்துப்போம் இல்லையா, மேஷம் 1ஆம் பாதம், ரிஷபம் 2ஆம் பாதம், மிதுனம் 3ஆம் பாதம், கடகம் 4ஆம் பாதம், அப்படி எடுத்துப்போம் இல்லையா. நீங்க கீழே பாருங்கல்ல, லக்னம்னு போட்டிருப்பானே, கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கல்ல, மேலே இல்லைன்னா கீழே இருக்கும் அந்த லக்னம் எத்தனாவது பாதம், என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாதத்துல இருக்கு. நம்ம இது பாக்குறோம் இல்லையா சார், நவாம்சத்துல கிரகங்கள் பாக்குறோம் இல்லையா. ஆமா, நவாம்சத்துல இப்போ இவர் ஜூபிட்டர் எங்க இருக்கார்? ஜூபிட்டர் வந்து அஸ்வினி நட்சத்திரம், மேஷம், இதுலயும் மேஷத்துல இருக்கார். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்காரு இல்லையா. ஆமா, அஸ்வினி 1ஆம் பாதம். 1ஆம் பாதம். இப்ப மீதி பேர்லாம் அஸ்வினி 3ஆம் பாதத்துல இருக்கா. சூரியனும் இவரும் சூரியனும் சன்னும் வீனஸும் இல்லையா. சன்னு வந்து அஸ்வினி 3ஆம் பாதத்துல இருக்கார். ராகு வந்து அஸ்வினி 4ஆம் பாதத்துல இருக்கார். 4ஆம் பாதத்துல இருக்கு. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து 2ஆம் பாதம், லக்னம் வந்து 2ஆம் பாதத்துல விழுறது. புரியலையா? இல்ல எனக்கு புரியல. லக்னம் வந்துட்டு 2ஆம் பாதம் எப்படி சொல்றது புரியல. நம்ம நவாம்சம் சாரத்துக்கு பார்த்துட்டு இருந்தோம். அப்ப எனக்கு இது தெரியும், குரு வந்துட்டு அஸ்வினி, அப்ப அஸ்வினியோட எது, அஸ்வினி வந்துட்டு எதோட மறந்து போச்சது. கர்நாடகத்துல இப்ப லக்னம் வந்து கர்நாடகம் இல்லையா, கடகம். ஆமா ராசியில ஆமா கடகம். இப்போ கடகத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னா வந்து புனர்வசு ஒரு பாதம். ஆமா, புனர்வசு ஒரு பாதம். புஷ்யம் ஆஸ்லேஷா. அப்ப புஷ்யம் 4 பாதம், ஆஸ்லேஷா 4 பாதம். இப்ப நம்ம நவாம்சத்துல அதே மாதிரி மேஷம் வந்து அஸ்வினி, அதே மாதிரி நம்ம எண்ணுவோம் இல்லையா, கவுண்ட் பண்ணுவோம்ல. ஆமா. அப்ப என்ன லக்னம் வந்து எந்த
என்ன நட்சத்திரம் அங்க வருதுன்னு பாருங்களேன். லக்னம் வந்து 2ஆம் பாதம் வரும். இப்ப சார் நம்ம கிரகங்கள் பாக்குறோம் இல்லையா, என்ன நட்சத்திரம்னு. அப்போ லக்னம்ங்கிறது அந்த 9 பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல தானே நிக்கணும். ஆமா, 10ஆம் பாதம் 10ல இருக்கு. நீங்க 2 எப்படி சொல்றது புரியல. ஏன் ஆஸ்லேஷா 2ஆம் பாதம், ஆயில 2ஆம் பாதம். ஓகே, ஆயில்யம் 2ஆம் பாதத்துல இருக்கு. அது புரியுறதா சார் அந்த கான்செப்ட் வரைக்கும்? அது புரிஞ்சுது. இப்போ ஜெனரலா ஒரு விதி என்ன சொல்றது, ஒரு பழைய விதி என்ன சொல்றது அப்படின்னா, ஏதோ ஒரு 4 பாதங்கள் இருக்கு இல்லையா ஒரு நட்சத்திரத்துக்கு. ஆமா. அப்போ லக்னம் லக்னம் வந்து எந்த நட்சத்திரமா இருக்கட்டும், 1ஆம் பாதத்திலையும் 3ஆம் பாதத்திலையும் லக்னம் இருந்தால் அது ஆண் குழந்தை. 2ஆம் பாதத்திலையும் 4ஆம் பாதத்திலையும் இருந்தால் அது பொன் குழந்தை. புரியுறதா சார்? கன்ஃபியூஸ் ஆயிட்டா? இது புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் தான் புரிஞ்சுது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் அது கேட்டிருக்கேன். நம்ம ஃபாஸ்டா ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த லக்னம் வந்து எந்த நட்சத்திரமா இருந்தாலும் 1ஆம் பாதத்திலையும் 3ஆம் பாதத்திலையும் 1, 3ல இருந்ததுன்னா அது ஆண் குழந்தை. 2, 4ல இருக்குமே ஆனால் அது பொன் குழந்தை. இது நம்மளுக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இது நார்மல் டெலிவரிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு செட் ஆகும். சி செக்ஷனுக்கு செட் ஆகும் இல்லையா? ஆமா, அது எப்படி ஒண்ணா வரலாம். ஆனா நிஜமா அப்படிதான் இருக்குமா எப்பவுமே? இந்த குழந்தை நார்மல் டெலிவரி. இந்த குழந்தை 2ஆம் பாதத்துல தான் இருக்கு. நம்ம இப்ப புதுசா ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அது ஆண் குழந்தை, அதுவும் நார்மல் டெலிவரி. இத பத்தி சொல்றேன் நீங்க. ஆமா, இது வந்து இது என்ன இது எத்தனாவதுல இருக்குன்னு பாருங்க பாதம். 1, 2, 3 தேவையில்லை, நம்ம அது ஒண்ணு தானே. இங்க நவாம்சத்துல மேஷம் டு கடகம் 4 பாதம் ஆயிடுறது. கரெக்ட் கரெக்ட். இது ஒண்ணு கரெக்ட். 1ஆம் பாதத்துல வர்றது. இப்ப நார்மல் டெலிவரி, இப்ப நம்ம இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான், ஸ்டடி பர்பஸ் தான் இது. இப்ப நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் நார்மல் டெலிவரியா சி செக்ஷன் கேட்டு இருக்க முடியாது, ஜாதகம் பார்க்க வர்றவா கிட்ட எல்லாம். ஆனா நார்மலுக்கு எப்பவுமே அது அப்படி இருக்குன்னு சொல்றேன் நீங்க. நான் பார்த்த வரைக்கும் மிஸ் ஆனது இல்ல. ஏதோ 1, 2 மிஸ் ஆயிருக்குமா ஞாபகம் இல்லை எனக்கு. நான் நார்மல் டெலிவரின்னு பார்த்தது வரைக்கும் எதுவும் மிஸ் ஆனது இல்ல. இது நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போறது இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளவுதான். எப்படி நார்மலா இருந்தானே சி செக்ஷனா இருந்தானே லக்னம் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம பார்க்க போறோம். குழந்தைக்கு என்னவா இருக்கணும்? குழந்தை அப்படின்னு வந்துட்டுனாவே ஒண்ணு எஜுகேஷன் இல்லைன்னா ஆரோக்கியம் தான். 6 வயசு குழந்தைக்கு 6 வயசு குழந்தைக்கு பெருசா எஜுகேஷன் ஒன்றும் பார்க்க போறது இல்ல. 6 வயசுன்னா என்ன, செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருப்பானா? சனி 2ஆம் வீட்டுல இருக்கார். சனி பகை, அது ஒண்ணு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம் சொல்லலாமா அர்லி எஜுகேஷன்? ஆமா. இப்போ என்ன தசை அது மங்களனோட வீட்டுல இருக்கார் அவர். அவ்வளவு ஃபேவரபிளும் இல்லை. பகைதான். தசை 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 குரு தசை நடக்கிறது 32 வரை எல்லாம் மகாதசை தான். குரு மறைவுல இருக்கார். ஆனா குரு மறைவுல இருந்தாலும் அவரோட பார்வை சுகஸ்தானத்துல வருது. சுகஸ்தானம் வரலையே. சுகஸ்தானத்துல வருது. ஹையர் எஜுகேஷன்ல வருது. 4ஆம் வீடு சுகஸ்தானம் 4, அப்புறமா 6. ஆமா, 4, 6. 6ல வருது, 8ல வருது இல்லையா? அப்போ ஆமா. இப்போ குரு தசை தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல இப்போ குரு தசை இல்லையா அதுக்கு? ஆமா, குரு தசை தான் இல்லையா? விசாகம், சாரி, குரு தசை தான். கரெக்ட். ஜன்மமே குரு தசையில தான். ஆமா, ஜென்ம குரு தசையில தான். கரெக்ட். விசாகம். ஆமா, ஜனன குரு, ஜென்ம குருன்னு இல்ல, ஜனன குரு. நம்ம என்ன ராசி கூடவே இது இன்கேஸ் எப்போ ஜென்ம குருன்னு சொல்லுவோம்னா அங்கேயே குரு ஒரு இடத்துலயே நட்சத்திரமும் நின்னுதுன்னா, இப்ப நட்சத்திரம் எங்க இருக்கு? இப்ப ராசி வந்து கன்னி துலாமுக்கு வந்துருக்கு இல்லையா ராசி? 3 சந்திரன் லக்னமும் ஒண்ணுதான், ராசியும் ஒண்ணுதான். ஆமா, லக்னம் ராசியும் ஒண்ணுதான்.
அந்த சந்திரன் வந்து இங்க கண்ணியில நின்னாருன்னா அதுதான் ஜென்மகுரு. ஆமா கரெக்ட். ஜனன காலமே குரு தசையில ஆரம்பிக்கிறது. ஆமா ஜெனரலா கண்ணியில் பார்த்தா இருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியும். சுகஸ்தானாதிபதி 2ல இருக்கார். சுகஸ்தானம் 5ஆம் இடத்து அதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2ல இருக்கார், பிரச்சனை பண்ண மாட்டார் அப்படின்னு எடுத்துப்போம். ஆமா சனி சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான், அதனால அவர் ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டார் சொல்லலாம். ஆமா லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார். அந்த வீட்டு அதிபதி வந்து 9ல இருக்கார் பாக்கியஸ்தானத்துல. ஆனா அந்த சுக்கிரனும் நம்ம புதனும் கொஞ்சம் பகை சொல்லுவோம். அது வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறப்பதான். அச்சா ஒன்னா சேர்ந்து இருக்கும், இப்ப அது இல்லை. ஆமா ஒன்னா சேர்ந்து இருக்கிறப்பதான். ஓகே ஓகே. பகைன்னு எடுத்துக்க தேவையில்ல. அங்க ஆனா இங்க 9ஆம் இடத்துல இருக்கார் லக்னாதிபதி. மங்களம் வந்து நீச்சமாயிருக்கார் 10ஆம் ஆமா வீட்டுல. மங்களம் நீச்சமா இருக்கார். குடும்பஸ்தானாதிபதி நீச்சம். குடும்பஸ்தானாதிபதி நீச்சம், அங்க சனி உட்கார்ந்து இருக்கார். ஆமா சனி உட்கார்ந்துட்டு இருக்கார். சனிதான் வந்து 4-5க்கு அதிபதி. 4-5க்கு அதிபதி இல்லையா? இப்போ நம்ம ஜெனரலா பார்த்தோம்னா நல்லாதான் இருக்கு இல்லையா? பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, அப்படிதானே? சுகஸ்தானத்தை குரு பார்த்துடுறார். சுகஸ்தானாதிபதி பகையா இருந்தாலும் வீடு கொடுத்தவர் நீச்சம் ஆயிட்டாலுமே குரு அங்க பார்த்துடுறார். 7ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார். 6ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார். 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்புறமா அதனால ருணச்சத்ரு ரோகம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றோம். 5ஆம் இடத்துல கேத்து நிக்கிறார், ஞானகாரகன் இல்லையா? 9ல வீனஸ் 8ஆம் இடத்து அதிபதி 9ல நிக்கிறார். 10ல சூரியனும் மங்களனும் நிக்கிறா. 11ஆம் இடத்து அதிபதி 10ல நிக்கிறா. புதனும் ராகுவும் சேர்ந்து இருக்கா. ஜெனரலா பார்த்தா எந்த ப்ராப்ளமும் இல்ல இல்லையா? ஆமா ஒன்லி அந்த மங்களம் நீச்சம் அவ்வளவுதான். பட் திஸ் சைல்ட் இஸ் a floppy child. ஃப்ளாப்பின்னா எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப ஸ்பெஷல் சைல்டு இது. பெட் ரிட்டன்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட், பெட் ரிட்டன்ட். எதுவுமே செய்ய முடியாது, சொந்தமா எதுவுமே செய்ய முடியாது, யோசிக்க முடியாது, பேச முடியாது, வலின்னா சொல்ல முடியாது, அதுக்கு சிந்தனை இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா ரோகஸ்தானாதிபதியினுடைய தசை நடக்கிறது, 6ஆம் இடத்ததிபதி குரு தசை நடக்கிறது. அந்த குரு வந்து எங்கேயாவது நல்ல பிளேஸா இருந்தாருன்னா 5 லக்னத்திலயோ 5லயோ, லக்னமா இருந்தா கூட இங்க பகைதான் இல்லையா? சுக்கிரனோட வீடு, சுக்கிரன் கூட பகைதான். சுக்கிரன் கூட பகை. இன்கேஸ் வந்து 5ஆம் இடத்துலயோ கேத்து கூட சேர்ந்தோ, ஞானகாரகன் கூட சேர்ந்து இருந்தாலோ, 9ஆம் இடம் பாக்கியத்து கூட பாக்கியஸ்தானத்துல சேர்ந்து இருந்தாவோ, பாக்கியஸ்தானத்துல இருந்தாவோ பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. லக்னத்து கூட எப்படியாவது கான்டாக்ட்ல ஆயிடுவார் இல்லையா? அந்த ரோகஸ்தானாதிபதியும் மறைஞ்சிடுறாரு, அவரோட தசையே நடக்கிறது. அப்ப அந்த ரோகஸ்தானாதிபதி என்ன பண்றாருன்னா அவரோட பங்குக்கு ஒரு ரோகத்தை கொடுத்துடுறாரு. சரியா சரியா? இப்போ என்ன தசை நடக்கிறதுன்னு பார்ப்போம். சைல்ட்ஹுட்ல இருந்து அப்படிதானே வச்சுக்கோங்களேன். ஜனனத்துல இருந்து அந்த புக்தி சொல்றீங்களா? என்ன புத்தி ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ என்ன புத்தி நடக்கிறது? பிறக்கறத குருவே இருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல 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 2017. ஆமா 17 தான். 17 ஒரு மினிட், என்ன டேட்? ஜூலை. இல்ல பிறந்தது சனி புத்தி. ஆமா அந்த சனி புத்தி. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த சனி வந்து சுகஸ்தானாதிபதி பகையாயிடுறார். சுகஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துல நின்று பகையாகிறார். சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. ஆமா இல்லையா? வீடு கொடுத்த மங்களன் வந்து நீச்சமாயிடுறார். வீடு கொடுத்த மங்களன் நீச்சமாயிருக்கு. அப்ப என்ன ஆகுறதுன்னா இந்த குழந்தைக்கு வந்து நியூரோ ப்ராப்ளம் வர்றது. அந்த சனி தசையில தான் பிறந்தப்போவே நியூரோலஜிக்கல் ப்ராப்ளத்தோடவே தான் பிறக்கிறது. சாட்டர்ன் முடிஞ்சு அடுத்து இப்ப என்ன வருது? கரண்டா என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன். கரண்ட் தசை, கரண்ட் புக்தி இப்போ வந்துட்டு சுக்கிரன் அடுத்த 2 வருஷம் சுக்கிரன் கேத்து, அதாவது சாட்டர்ன் மெர்க்குரி புத்திகாரகன். இது மட்டும் கொஞ்சம் மனசுல பாத்துக்கோங்க. சாட்டர்ன் மெர்க்குரி புத்திகாரகன் புதன், அடுத்து ஞானகாரகன் கேத்து, இப்போ வீனஸ், அடுத்து சன்னு 3, இதெல்லாமே வர்றது.
ஆமா. எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அந்த சாட்டர்ன் எப்படி இருக்கு, இந்த தசை ரோகஸ்தானாதிபதியினுடைய தசை ஆரம்பிச்சிருக்கு, குரு தனிச்சு நிக்கிறார். அப்போ ரோகம் வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே சனி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸ்ல இல்ல இல்லையா, புரியுறதா சார்? அது நல்ல பிளேஸ்ல இல்ல. அவர் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலுமே பகையாதான் இருக்கார். ஆமா ஆமா, மங்களன் கூட கரெக்ட். மங்களன் கூட பகையா இருக்கார், பகை வீட்டுல இருக்கார். அந்த மங்களன் வந்து எங்கேயாவது 5லயோ 9லயோ இருந்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, அவர் நீச்சமாயிருக்கு. அவர் நீச்சமாயிடுறாரு, சூரியன் கூட நீச்சமாயிடுறாரு. சூரியனும் மங்களனும் பகை வேற. அப்போ அந்த மங்களனும் ஹெல்ப் பண்ண முடியல தன்னோட வீடை காப்பாத்திக்கிறதுக்கு. வீட்டுல இருக்கிற அந்த கிரகத்தினுடைய சேஷ்டைகளை தடுக்கிறதுக்கு மங்களனாலையும் முடியல. அப்போ நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடுறது. நம்ம என்ன சொல்றோம், 1, 5, 9ஆம் அதிபதி நம்ம கெடுதலே பண்றது இல்லை அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். இந்த இடத்துல வந்து சனி தன்னுடைய சேஷ்டைகளை காமிக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி இல்லையா அவர்? ஆமா. ஆனாலுமே அந்த இடத்துக்கு அவர் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவர் காமிக்கிறார். நியூரோ ப்ராப்ளம். சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா மெர்க்குரி, ஆமா, அவர் நிக்கிறது ராகு கூட. அப்ப என்ன ஆகுறதுன்னா புத்தி வந்து இந்த இடத்துல பிரகாசம் ஆக மாட்டேங்கிறது. புத்திகாரகன் தானே, புத்தி வளர முடியல. அடுத்து ஞானகாரகன் கேத்து தசை. கேத்துவும் நம்மளுக்கு எதுவும் ஆஸ்பீஷியஸா பண்ண முடியல. சரி, லக்னாதிபதி நன்னா இருந்தா சரீரம் நன்னா இருக்கணும் இல்லையா? லக்னாதிபதி நன்னா இருந்தா சரீரம் நன்னா இருக்கணும், சுக்கிரன் புத்தி தீக்ஷ்ணமா இருக்கணும். அவர் 9ஆம் இடத்துல தானே இருக்கார். ஏன் அந்த இடத்துல அவர் இது எதுவுமே செய்ய முடியல? மூன்றாம் பார்வையா ராகு பாத்துறாரு பாருங்க. ஆமா, அதான் சொல்றேன் கரெக்ட். ராகு மூணாம் பார்வையா ராகு பாத்துறாரு. ஆமா ஆமா. அப்ப என்ன ஆகுறதுன்னா லக்னாதிபதியும் அவருக்கு பெருசா எதுவுமே பண்ண முடியல. இப்ப நம்ம ஜென்ரலா பாக்குறோம் அப்படின்னா வந்து நல்ல ஜாதகம் தான் சொல்லி அனுப்பிச்சிருவோம். ஆமா, ஜாதகம் நல்லா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் சூக்ஷ்மமா உள்ள போய் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இது எல்லாமே தெரியுது. குரு தசையில வந்து குரு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஆயுசுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்கறது இல்ல குரு. நெக்ஸ்ட் சனி தசை வரும்பொழுது நம்மளுக்கு டவுட் தான். குரு முடிஞ்சு சனிதானே. ஆமா, குரு முடிஞ்சு சனிதான். அது அந்த 8ஆம் அதிபதி வந்துட்டு அதானே சுக்கிரனே தான், லக்னாதிபதி தான். அவரும் அங்க ஒன்னும் ஃபேவரா பண்ண முடியல. ராகு பாக்குறார், சுப கிரகங்களோட பார்வை எதுவும் இல்ல. பாருங்க, குரு வந்து 7ஆம் அந்த இடத்த ரோகஸ்தானத்தை பார்த்தாலுமே கூட நம்ம குரு பார்வை எல்லாமே என்ன சொல்ற, குரு பார்வை இருந்தா கோடி தோஷ நிவர்த்தி எல்லாமே சொல்றோம். ஆனா இந்த இடத்துல குரு வந்து அவருடைய அந்த கொடுக்கப்பட்ட 6ஆம் இடத்துக்கான வேலையை பார்த்துதான் ஆக வேண்டியதா இருக்கு. எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல. 3, 6க்கு அதிபதி இல்லையா அவர்? 3, 6க்கு அதிபதி. ஆமா, 3ங்கிறது நம்ம ரொம்ப இதுவாலான்னு சொல்லலையே, மறைவு தானே சொல்றோம். 3ஆம் இடமும் 3, 6, 8, 12 எல்லாம் மறைவு ஸ்தானம் தான் சொல்றோம். இப்போ அந்த இடத்துக்கு அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் பர்ஃபெக்டா செஞ்சிடறாரு குரு. குடும்பத்திலயும் எல்லாருக்கும் அலைச்சல், இந்த குழந்தைனால எல்லாருக்கும் கஷ்டம், அலைச்சல், வேதனை. இந்த மாதிரி எல்லாம் கூட வரும். நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தெரியும். சார் டைம் ஆயிடுதோ, 7:40 ஆயிடுது. உங்கள்ட்ட 5 மினிட்ஸ் கூட இருக்கா எப்படி? இருக்கு, எனக்கு ஃபுல் டே, எனக்கு ஃபுல்லாவே இருக்கு, நிறையவே இருக்கு. இல்ல இல்ல, சரி சரி, ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம் எடுக்கலாம். ஆமா, இது வேற அது பார்த்தாச்சு இல்லையா இப்போ? ஆமா, நீங்க அந்த ஜாதகம் இன்னும் கூட பாருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது தென்படுறதான்னு கூட பாருங்க. இது இதா இப்போ பார்த்தா என் மனசு அடுத்து வந்து அந்த குழந்தைக்கு மனசும் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. மனசு இருந்தா தானே வாக்கு வரும். வாக்கு ஸ்தானத்துல வாக்கு இல்ல, பேச்சு இல்ல. அதான் சிம்பிளா சொல்லிச்சுன்னா வெரி ஸ்பெஷல் சைல்டு, அவ்வளவுதான்.
கரெக்ட் கரெக்ட். நீங்க அதுக்கு என்னென்ன வேற என்னென்ன இருக்கு ஆட்ஸ் ஆன் டாப்பிங்ஸ் வேற என்ன போட்டு என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பாத்துக்கலாம் இதுல நீங்க. இன்னொன்னு எடுப்பேன் உங்க ஜாதகம். எனக்கு ஃபுல்லா நிறைய டைம் இருக்கு. இல்ல இல்ல இது ஒண்ணுதான். இந்த பையன் நான் மீட் பண்ணிருந்தேன் ரீசெண்டா. அவன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை அவன் லைஃப்ல. அது என்னாச்சுன்னா அவன் ஒரு 11 வயசு இருக்கிறத அவ அப்பா அவனை ஒரு போர்டிங் ஸ்கூல்ல போட்டு விட்டா. அப்போ அவன் படிச்சிருக்கான் நன்னா அவன் எத்தனை 25 வயசு 1 லட்சம் சம்பாதிக்கிறான், அதெல்லாம் ஓகே. ஆனா அவனை அவ அப்பா ஒரு போர்டிங் ஸ்கூல்ல 11 வயசுல போட்டா. அப்போ அங்க அவனை வேற இந்த பசங்கள் எல்லாம் அவனை இந்த செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்கு ரொம்ப ஜாஸ்தி அந்த ஸ்கூல்ல ஒரு 4-5 வருஷம். அப்ப அதனால அவனுக்கு அந்த ரொம்ப ட்ராமா இப்பவும் இருக்கு அவன் மனசுல. அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது பொண்ணு கூட அதெல்லாம் அவனுக்கு தெரியல. ஏன்னா இந்த பையன்கள் கூட தான் அவதான் அவனை அப்படி அபியூஸ் பண்ணியிருக்கா. அத மாதிரி ஒரு பிரச்சனை. அவனை எங்கோ மீட் பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணேன். அப்போ அவனோட பிரச்சனை கேட்டவ நான் ஜஸ்ட் சும்மா பார்த்துன்றது நீங்க. அப்போ வந்துட்டு என்னன்னா அந்த சுகஸ்தானம் இருக்கே, இவனோட கொஞ்சம் அத மாதிரி தான். நீங்க பாத்துனா இவனோட லக்னம் வந்து ரிஷபம், லக்னாதிபதி வந்துட்டு எங்க இருக்கார், லக்னாதிபதி 11 இருக்கார். சந்திரன் இங்க உச்சமா தான் இருக்கார். சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம், சந்திரன் உச்சம், சூரியன் உச்சம். ஆனா சூரியன் வந்துட்டு மறைவில் இருக்கா வாழலாம், மங்களம் சனி எல்லாமே. ஆனா சனி நீச்சம், அதான் சரி நீச்சம் மங்களம் கூட. சூரியன் உச்சம் சனி நீச்சம் அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கு. அண்ட் அவனோட சனி 3ஆம் பார்வை குடும்பத்துல இருக்கு. அவரோட அவன் அப்பா அம்மா கூட ரிலேஷன் சரியே இல்லை அந்த. அதனால்தான் அவன் வீட்டுக்கு அனுப்பினா, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினா. அதெல்லாம் இப்போ அவனுக்கு வீட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் எங்கேயோ அந்த ஜபல்பூர் சைட்லயே இருக்கும், இந்த MP மத்திய பிரதேஷ். ஆனா இந்த சுகஸ்தானம் வந்துட்டு ஏதோ கட்டு போயிருக்கு. அதான் நான் பார்த்தேன். இதுக்குன்னா இப்படி அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி என்ன சொல்ல ஒரு ட்ராமா மாதிரி ஒரு இதாயிடுத்தே அது சின்ன வயசுல. அப்ப அவனோட தசை பார்த்தேன் ஒரு மினிட். தசை வந்துட்டு அவனுக்கு அந்த சமயத்துல ராகு தசையாக தொடங்கி இருக்கு இந்த பையனுக்கு. அந்த அவன் 11 வயசு இருக்கிறத அவனை அவ அப்பா போர்டிங் ஸ்கூல்ல போட்டப்போ அவனுக்கு இப்போ ராகு தசை தான் நடக்கிறது. 25 வரை இனி இருக்கு 2 வருஷம் ராகு தசை. அப்போ 2007 தான் அவனை அங்க அனுப்பியிருந்தா. கரெக்டா அந்த 10 வயசு டைம்ல அந்த ராகு தசை தொடங்கினப்போ. அப்போ இந்த ராகு தசைக்கும் இந்த சூரியன் தான் அதிபதி அந்த வீட்டோடு. குரு எங்க இருக்கார் பார்த்தா 10ஆம் வீட்டுல இருக்கார், கேந்திரத்துல இருக்காரு. குரு பார்வை ராகுல வந்திருக்கு. ஆனா குரு கேந்திரத்துல இருக்கார் சொல்லலாம். நீச்சமாயிட்டு அவர், பட் அவர் அங்கதான் இருக்கார். 5ஆம் வீடு வந்துட்டாரு. வேற இவரோட வேற என்னன்னா இந்த சுக்ரன் நீச்சமா இருக்காரு. நீங்க பார்த்தா சுக்ரன் வந்துட்டு புதன் உச்சம் சுக்ரன் நீச்சம். ஆமா, புதன் உச்சம் சுக்ரன் நீச்சம். ஆனா இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்ல காம்பினேஷன் இல்லையே சொல்லியிருக்கேன் நீங்க இல்லையா, புதனும் சுக்ரனும். சுக்ரன் நீச்சமா இருக்கிறதுக்கு இதுக்கு சுகத்துக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கா, அதான் பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்கு இப்போ பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன், 2 குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தான் புதன். ஆமா, ஆனா அந்த உச்ச நீச்சம் காம்பினேஷன் இருக்கே அங்க மீனத்துல. உச்ச நீச்சம் அதை வந்து நம்ம நீச்ச பங்கம்னு எடுத்துக்க முடியாதீங்க. ஆமா, நீச்ச பங்கம் எடுத்துக்க முடியாது இல்லையா. அதான் இப்போ நம்ம இது என்ன ஒண்ணு அப்படின்னா, லக்னத்துல சந்திரன் உச்சம். ஆமா, லக்னத்துல சந்திரன் உச்சம். அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு அதிபதி, தைரியஸ்தானம், இளைய சகோதரம், தைரியஸ்தானம் இதெல்லாம். ஆமா, அவர் லக்னத்துல இருக்காரு. அவர் வந்து அந்த உச்சம் வந்து உச்சமாவே வேலை செய்யணும் அப்படின்னா அந்த அதிபதி வந்து நன்னா இருக்கணும். அதிபதி நீச்சமா இருக்காரு, அதிபதி நீச்சமாயிடுறாரு. அப்ப சந்திரன் வந்து சிம்பிளி அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் வந்து இப்போ மாத்திரம் இப்போ என்ன சொல்றது, இப்போ வந்து அவர் வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமால இல்ல. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஏதோ ஒரு மென்டல் ப்ரெஷர், மென்டல் டார்ச்சர்,
ஒரு இஷ்யூஸ் இருந்துட்டே தான் இருந்திருக்கணும். இவரு இருந்திருக்கு. சின்ன வயசுல சேர்த்த பொண்ணு இல்ல, அதுக்கு முன்னாடியில இருந்தே. அது ஏன் இப்படி சொல்ற? அதான் நான் பார்த்தேன், இவன் ஜாதகத்துல இந்த ஜாதகருக்கு சந்திரன் உச்சமா இருக்கார். அப்ப இதனால இப்படி பிரச்சனை பண்ணலாமா? வீடு கொடுத்தவர் நீச்சமாயிடுறாரே. ஆமா, வீடு கொடுத்தவர் லக்னாதிபதி. ஆமா, இப்போ இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒரு 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 காடு இருக்கு, ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட். ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிய வச்சாச்சு. ஆனா அத ஒரு ஒரு நல்ல டப்பாவை போட்டு கமுத்தி வச்சாச்சு. டென்ஸ் ஃபாரஸ்ட்ல நான் இருக்கேன், 1000 வாட்ஸ் பல்பும் எரியுது, ஆனா ஒரு டப்பா வந்து அதை கவுத்தி இருக்கு. என்ன யூஸ் எனக்கு? இப்போ அந்த சுக்கிரன் ஐஸ்வர்ய காரகன் அப்படின்றோம். 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. ரோகர் லக்னத்துக்கும் அவர் தான் அதிபதி, 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப ரோகத்தை தரணும், ஏதோ ஒரு வகையில ரோகத்தை தரார். அப்ப சந்திரன் தான் அங்க வந்து கனெக்ட் ஆகிறார். மனசு ரீதியான சஞ்சலங்கள், பிரச்சனை இவருக்கு இப்போ இல்ல, எப்போ விவரம் தெரிய ஆரம்பிச்சதோ, சின்ன வயசுல இருந்தே விவரம் தெரிய ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இவருக்கு மனசுனால பிரச்சனை தான். இல்ல ரொம்ப டிஸ்டர்ப்டு பர்சன். பணம் எல்லாம் இருக்கு அவர்ட்ட, ஆனா ரொம்ப டிஸ்டர்ப்டு. ஆமா, பிளஸ் வந்து இவர் ராகுலாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணலைங்க. ராகு தசைன்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணியிருக்காது. பிளஸ் சரீரம் தனுஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா, லக்னம்ங்கிறது சரீரம் தானே, தனுஸ்தானம். அப்ப சரீர ரீதியாவும் வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கும் இவருக்கு, நம்மளுக்கு சொல்லல அவர். வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கூட இருக்கும். தைரியம் கிடையாது மெயினா. எதிர்த்து பேசுறதுன்னா தைரியம்னு சொல்றோம். அவர் மூணாம் ஸ்தானம் தைரிய ஸ்தானாதிபதி தானே சந்திரன். தைரிய ஸ்தானம் சந்திரன் தானே. அதான் சொன்னமே, உச்சமா இருந்தாலுமே அதிபதி நீச்சல் இல்லையா, அதனால அவர் தைரியத்தை சொல்றேன். உள்ளுக்குள்ள மனசுல சொல்லுவார், அவனை நான் அடிக்கிறேன் பாரு, மெதிக்கிறேன் பாரு, உள்ளுக்குள்ள கற்பனை பண்ணிப்பாரு. உள்ளுக்குள்ள பிடிக்காத என்ன பிடிக்கல அவருக்கு அப்படின்னா, என்ன அடிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி, தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி மனசுக்குள்ள கற்பனை பண்ணிப்பாரு. ஆனா நான் நினைச்சேன், இந்த மங்களத்தோட 4ஆம் பார்வை இருக்கு. ஜென்ரலா மங்களம் தான் தைரியம் கொடுப்பாரு சொன்னோம், அவரோட 4ஆம் பார்வை இருக்கு தைரியஸ்தானத்துல. ஆனா அப்ப அது ஹெல்ப் பண்ணிருக்காதா? இல்ல, அந்த சந்திரன் அந்த அதிபதி தான், அதிபதி மெயின். அந்த தைரியத்தை ஓரளவு கொடுக்கவே தான், அந்த 4ஆம் இடத்துல மங்களன் பார்க்கவே தான் ஏதோ ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கும். இல்லைன்னா இன்னும் கூட ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருப்பார். எதிர்த்து கூட ஓரளவுக்கு மிஞ்சியா கூட அவரால் பேச முடியாது. சிலர் வந்து ஓரளவு தான் பொறுத்து போவா, அதுக்கு மேல பேச ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு இவர். சிலர் வந்து என்னதான் அடிச்சாலும் பேசவே மாட்டா, இவர் அப்படி இருக்க மாட்டார். ஆனா தைரியம் ரொம்ப கம்மி தான் இவருக்கு. தைரியம் கம்மி தான், அதை நான் பார்த்து சொல்றேன், தைரியம் கம்மி. ஆமா, ஆனா குரு வந்து இதுல இருக்காரு 10ல கேந்திரத்துல, அதனால அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியறது இல்ல. இல்ல, ஒன்னும் 10ங்கிறது ஜீவனஸ்தானம் தானே. ஆமா, ஜீவனத்துக்கு குறை இல்ல. தனபுத்திரகாரகன் அவர் வந்து தனத்துக்கு எந்த குறையும் வைக்கல. ஐஸ்வர்ய காரகனுங்கிறது வீனஸ். ஆமா, 2ஆம் இடம்னு எடுத்துப்போம். 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். ஆமா, அங்க குரு பாக்குறாரு, குரு பார்வை குரு பாத்துறாரு, தனஸ்தானத்தை குரு பாத்துறாரு. தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சமாயிடுறாரு. தனஸ்தானாதிபதி உச்சமா இருக்காரு, கரெக்ட், உச்சமா இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்குறாரு அவர். ஆமா, அவரும் உச்சமா இருக்கு. சுகத்துல குறை இருக்காது, சுகத்துல குறை இருக்காது, வசதி வாய்ப்புகள்ல குறை இருக்காது. ஆனா சஞ்சலம், மனசு சஞ்சலம், மனசு ப்ராப்ளம்ங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். இவர் வந்து உள்ளுக்குள்ள சுப்பீரியாரிட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுவார். ஆனா இவர் கீழே இருக்கிறவெல்லாம் இவர் ரொம்ப இம்சை பண்ணிட்டே இருப்பா. இப்ப ஜாபுக்கு போறாரு வச்சுக்கோங்களேன், இவர் சுப்பீரியரா, இவர் சூரியன் வந்து உச்சமா இருக்காரு 12ல இல்லையா, சூரியன் உச்சமா இருக்காரு. மங்களன் வந்து ஆட்சியா இருக்கார், கரெக்ட். சனி வந்து நீச்சமா இருக்கார், நீச்சமா இருக்காரு. ஒரு டெரிஃபிக் காம்பினேஷன். இவருக்கு கீழே இருக்கிறவா இவருக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவாவே இருக்க மாட்டா. இப்போ வந்து சூரியன் வந்து பித்ருக்காரகன்னு சொல்றோம். சூரியன் வந்து பித்ருக்காரகன். சனி வந்து சூரியனோட பையன் இல்லையா.
அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்காது. அப்பா வந்து ரொம்ப 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 அடமெண்ட், ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டர், சொல்றதுதான் செய்யணும். ஒண்ணு ஒண்ணு மூணுன்னா இல்ல இல்ல, இந்த இவ அப்பா கூட ரிலேஷனே சரியில்லை, அப்பா கூட அந்த சரியில்லை, அம்மா மாதிரி. கூட சரியில்லை, யாருக்குமே சரியில்லை. சரி, அதான் அம்மா மாத்ரு மாத்ரு அப்படிங்கிறது வந்து இவர் இல்லையா, சந்திரன் மாத்ரு காரகன். அந்த இடம் கொடுத்தவர் வந்து நீச்சம் ஆயிடுறார். உச்சமா இருந்தாலும் அங்க நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல அவருக்கு. அப்பா கூடயும் சனி சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால அப்பா பையனும் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் அப்ப இருக்காது. கல்யாணமும் பிரச்சனை தான் இல்லையா? இந்த கேட்டுனா சுக்கிரன் இல்ல, மங்களம் ரெண்டுமே ஆகும் கொஞ்சம். ஆகும். 2ஆம் இடம் தானே நம்மளுக்கு குடும்பஸ்தானம். ஆமா, 2ஆம் இடம் தானே. 2ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். புதர் அவர் நம்ம இருக்கார். புதன் நல்லா இருக்காரு, உச்சமாயிடுறாரு. அப்புறம் 5ஆம் இடத்து அதிபதி பாருங்க, புதன் 5ஆம் இடம் அதிபதி அதுவும் புதன் உச்சமாயிடுறாரு. 9ஆம் இடம் அதிபதி பாருங்க, 9 சனி, அவர் நீச்சமா சனி இருக்கார். பாக்யஸ்தான அதிபதி நீச்சமாயிடுறாரு. குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானம் இப்ப இது புத்திரஸ்தானம் 5 தானே. ஆமா, குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு, 5ஆம் இடம் நல்லா இருக்கு. பாக்யஸ்தானாதிபதி தான் நீச்சமாயிடுறாரு. கிடைக்க வேண்டியது எதுவுமே அந்த கரெக்ட் டைமுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம வந்து அந்த ராகு தசை நடந்துட்டு இருந்தது இல்லையா, இவர் அந்த ஆமா. ஸ்கூல்ல சேர்த்த டைமுக்கு என்ன புத்தி நடந்துட்டு இருந்ததுன்னு பாருங்க. சனி எங்கேயாவது வந்து மீட் ஆயிருக்கும். இவர் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆன, ரொம்ப சஃபர் ஆன இது வந்து சனி எங்கேயாவது வந்து மீட் ஆயிருக்கும். ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா சாட்டர்ன் 12 to 15 வருது இல்லையா, 2012 to 15. அவர் எப்போ அங்க ஆமா, போய் சேர்ந்தார்? அவர் 11 வயசுல சேர்ந்தார், 17 வயசு வரை இருந்தார் அங்க, இந்த சமயத்துல எல்லாம் இருந்தார். அதான் அப்ப 12 to 15 தான் அவர் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கும். அந்த சாட்டர்ன் பாகியஸ்தானாதிபதி நீச்சமா இருக்காரு அப்படிங்கிறப்பதான் கிடைக்க வேண்டியது ஆமா எதுவுமே ஆமா, அந்த கரெக்ட் கரெக்டான கரெக்ட், டைமுக்கு கிடைக்கல. நீங்க சொல்றது கரெக்ட். அவன் மெயினா அந்த 7th இருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரை தான் பிரச்சனை சொன்னார். அது முன்னா 12 இருந்து 15 வயசு. அப்ப 15 வயசு ஆட் பண்ணினா இது வந்து 2013, அந்த 9th 10th ஸ்டாண்டர்ட். ஆமா, அந்த சனி. அதுலதான் ரொம்ப அவர் அந்த சனியினுடைய புத்தியில தான் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கணும். அந்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனதான் இன்னும் அவர் கொஞ்சம் ட்ராமேட்டிக்கா இருக்கணும். கவுன்சிலிங் ஆமா, ஒரு இருந்திருக்கு. ஒரு ஆமா, ஒரு கரெக்டான ஒரு டாக்டர் கிட்ட கவுன்சிலிங்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டா. ஏன்னா ரோகஸ்தானாதிபதியும் அங்க நீச்சமாயிடுறாரு. 6ஆம் இடத்து அதிபதி நீச்சம். ரொம்ப கிரானிக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. 6ஆம் இடத்து அதிபதி நீச்சமாகிறது நல்லதுதான் நம்மளுக்கு. அவர் உச்சமானதான் நம்மளுக்கு பிரச்சனை. அவர் நீச்சமாயிடுறாரு, மறைவுல இருக்காரு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறைவுல இல்லைங்க, இருந்தாலும் நீச்சமாகறாரு அப்படிங்கிறப்போ ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. ஆனா சந்திரன் வந்து இங்க லிங்க் ஆகிறதுனால மனசு ரிலேட்டட் எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும். கரெக்ட். இருந்தாலும் ரெகுலர் ரெகுலர் ஒரு கவுன்சிலிங்ஸ் அந்த மாதிரி போக வேண்டியதுதான். ராகு தசை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஸ்டார்ட் ஆகும்? குரு தசை இல்லையா? குரு 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 தசை வர்றப்ப இவர் நார்மலா ஆயிடுவார், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. 10ல இருக்காரு, ஜீவனம் நல்லா இருக்கும். 10ல அப்ப வந்து ஒரு வேணா கல்யாணம் எல்லாம் பார்க்கலாம். கட்டாயமா உண்டு. ஆனா அதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் எடுத்துக்கணும். இவருக்கே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரணும். இப்போதைக்கு தேவை. அந்த குருதசை ஆரம்பிச்ச உடனே எல்லாமே மாறிடும், நல்லா வந்துருவார், நல்லா டாப் ஆயிடுவார். அந்த குரு தசை வந்த இல்லையா? ஆமா, ராகு தசை வரைக்கும் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால இதோடவாவது இருக்காரு, அவர் கொஞ்சம் நிம்மதியாவது இருக்காரு. குரு பார்வை கேந்திரத்துல இன்னும் இருக்கிறதுனால, கேந்திரத்துல இருக்கிறதுனால. ஆமா ஆமா, குரு பார்வை வந்துடுறது, சுகஸ்தானத்துல குரு பார்வை இருக்கு. ஆமா ஆமா, கரெக்ட். குடும்பஸ்தானத்துல குரு பார்வையும் இருக்கு, குடும்பஸ்தானாதிபதி உச்சமாயிடுறார் இல்லையா? அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்தையும் குரு பார்த்துடுறார், 9ஆம் பார்வையா. அதனால ரோகம்ல டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இது நம்ம டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆமா ஆமா, கரெக்ட். இது ஒரு கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். தேவை அவர் கவுன்சிலிங் தான் தேவை. ஓகே சார், யா தேங்க் யூ. நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு டைம் இருக்கா? 5 மணிக்கு தாராளமா இருக்கு. நம்ம இப்ப ஜெனரலா என்ன சொல்லுவோம், உச்சம்னா ஆஹா ஓஹோன்னுவோம், நீச்சம்னா ஐயோ அப்படின்னுவோம். இப்ப பாருங்க, 2 கிரகம் உச்சமா இருந்தும் யூஸ் இல்லையே, யூஸே ஆகலையே. ஆமா, 2 நீச்சமா இருக்கு, அதான் எல்லாம். ஆமா, 2 நீச்சமா இருக்கு, 2 நீச்சமா இருக்கு. அது 4மே எதுவுமே ஹெல்ப்பும் பண்ணல, உபதிரவமும் பண்ணல பெருசா. ஆமா, இது மனசு, இது ஆக்சுவலா இந்த ஹோமோசெக்சுவாலிட்டியே ஒரு மென்டல் இஷ்யூ டார்ச்சர். ஆமா, மென்டல் இதுதான். அது கவுன்சிலிங் தான். கரெக்டான ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு, சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு 2 இயர்ஸ், 1 இயர் ஆர் 2 இயர் கரெக்டான ரெகுலர் இவர் கவுன்சிலிங் எடுத்துட்டா நல்ல ஒரு இது வந்துருவாரு, அவர் நல்ல இது வந்துருவாரு.
देवसुतं देवं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं परमानन्दं कृष्णं वन्दे कृष्णं वन्दे जगद्गुरुं गुरुं। राम 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 राम। राम राम।